ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களுக்கு கிராண்ட்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை பரோட்டா. ஸோ இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் கடையில் வாங்க மாட்டேன். ஏன்னா முட்டை பரோட்டான்றது ஈஸியானது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முட்டை பரோட்டா வெளியே வாங்குறது பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களும் ஒரு 2 டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதே பழக்கம் வந்துடும். அதனால் நீங்கள் வெளியே வாங்குறத அவாய்ட் பண்ணிடுவீங்க. என்னோடய சேனல் நேம் உங்களுக்கு தெரியும், கிராண்ட்மாஸ் கிச்சன் ஜோஷுவா டன்ன்றது என்னோடய பேர். அதோடு சேர்ந்தா இருக்கும். ஏன்னா கிராண்ட்மாஸ் கிச்சனில் பல சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் மறக்காமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்கள் வளர்ச்சிக்கு உதவும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு தேவையான பொருள் மொத்தமே 5 பொருள் தான். இந்த 5 பொருளை வச்சு கொத்து பரோட்டான்னு சொல்லுவாங்க சில ஊர்களில், சில ஊரில் முட்டை பரோட்டான்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன பரோட்டா சொல்கிறாங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வெளியே வாங்குறதை காட்டணும், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிலவங்க பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே புரோட்டா செய்வாங்க. அந்த புரோட்டாவை செஞ்சு கூட சால்னாவும் செஞ்சுட்டு பண்ணலாம். கொஞ்சம் எமர்ஜென்சிக்கு இதை வாங்கி செஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இடையில் நான் சின்ன டிப்ஸ் தரேன், வெயிட் பண்ணுங்கள். டிப்ஸை பாருங்கள், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்கள், இந்த 5 பொருள் தான். நான் புரோட்டா பார்த்தீங்கன்னா முட்டை பரோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா புரோட்டா நான் சிசரில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கையில் பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். எனக்கு தேவையான சைஸ் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா கையில் பிச்சுக்கலாம், ரொம்ப பிடிச்சாக கட் பண்ணிக்கலாம். நான் இந்த சைஸ் போதுமான அளவு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 எக்கு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 3 புரோட்டா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சால்னா. என்ன புரோட்டா வேணால் சால்னா கொடுப்பாங்க இல்லையா, அதுதான். அடுத்து ஆனியன் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து கறி லீவ்ஸ் வச்சுருக்கேன். இது போக டொமேட்டோ சேர்ப்பாங்க. டொமேட்டோ உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துங்க. என்கிட்ட டொமேட்டோ இல்லை, ஸோ அதனால் சேர்க்கலை. டொமேட்டோ சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆமாம், பெப்பர் பொடி. அது பெப்பர் பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேணும். ஏன்னா அந்த பெப்பர் தான் கொஞ்சம் ஃபைன் டச்சப்புக்கு நல்லாயிருக்கும். அதெல்லாம் பெப்பர் பவுடர் கண்டிப்பாக சேர்க்கணும். பார்த்திங்கன்னா அடுப்பில் பாருங்கள், சட்டியை காய வச்சிட்டேன். இது இந்த ஆனியனை போட்டுருவோம். இந்த ஆனியன் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆனியனை போட்டு வதக்கிடுவோம். ஸோ ஆனியன் வதங்கட்டும். ஆமாம், எண்ணெய் ஆயில் கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி புரோட்டாவில் எண்ணெய் இருக்கும், நிறையா ஊற்றிருப்பாங்க. அதனால் எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்க முட்டையை இதோட ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோ போதும். ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வேகட்டும். இதை பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டாவை இதோட ஆட் பண்ணிடுங்க. டிப்ஸு பார்த்தீங்கன்னா இந்த எக் இருக்குது பார்த்தீங்களா, நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது போகிறீங்கன்னா இந்த எல்லோ இதை எடுத்துகிட்டு ஆக்சுவலாக வெறும் ப்ளெயின் எக் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் வந்து ஆக்சுவலி ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தாலும், ஏதாவது வெளியே ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் போகிறதா இருந்தாலும், இந்த எக்கை வந்து அந்த யோக்கை நீக்கிட்டு உள்ள எக்கை மட்டும் லைட்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 1 ஹவர் நல்லா காய விடுங்க ஃபேனில். காஞ்சதுக்கப்புறம் கடல மாவு வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் மூஞ்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லோரும் கேட்பாங்க, மூஞ்சி நல்லா அழகாக இருக்குன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சால்னாவை ஊற்றிடுவோம். சால்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கங்க. எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா நிறையா இருக்கணும், அதுக்காண்டி தான் அவ்வளோ ஊற்றிட்டேன். சால்னா ஊற்றிக்கங்க. இந்த மாதிரி ஊற்றி லைட்டாக ஊற்றிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலி எங்கள் சிஸ்டர் வரேன்னாங்க வீட்டுக்கு. ஸோ அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து எக் வேணும்னு கேட்டாங்க. அதுக்காண்டி தான் நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இது ஜென்ஸும் போட்டுக்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் வந்து போத் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இதை வந்து நல்லா குத்தி விடுங்க. ஏன்னா வந்து புரோட்டா நல்லா நனைஞ்சிருக்கும், சால்னால் லைட்டாக குத்தி விடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெப்பர் பவுடர். இது வந்து லைட்டாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஆமாம், ஏற்கனவே சால்ட்லாம் போட்டிருக்கும், நீங்கள் சால்ட்லாம் போடாதீங்க. சால்ட்டு போட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு கரிக்கும், அதனால் சால்ட்லாம் தேவையில்லை. புரோட்டாவில் நிறையாவே சால்ட்டு போட்டிருப்பாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்க அமேசிங்காக இருக்கா? பாருங்கள், கடையில் வாங்குறத முட்டைப்பட்ட மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதுதான் லிஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து மாவு இல்லை அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. 1 கப் மைதா மாவு இருந்தால் போதும். 1 கப் மைதா மாவு, அடுத்து வந்து 1/4 கப் ரவை போட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா தண்ணியை கரைச்சிடுங்க. அதாவது 1 டம்ளர் 1 கப்பு கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா 4 கப்பு தண்ணி இருக்கணும். தண்ணி ஊற்றிட்டு ரவையும் போட்டு நல்லா கிண்டி வச்சுருங்க. ஒரு 1 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க. வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை எமர்ஜென்சியாக வேணும், ஒரு கார்னர் வச்சா போதும். அதோட கரி லீவ்ஸ் போட்டுக்குங்க, பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்குங்க, பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க, உப்பு போட்டுக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகும் சீரகமும் நுணுக்கி போடுங்க, அவ்வளோதான். லைட்டாக நுணுக்கி போட்டுங்க. போட்டுட்டு சட்டியை நல்லா காய வைங்க. நல்லா காய வச்சுட்டு அது காஞ்சதுக்கப்புறம் நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நல்ல சட்டியை காஞ்சதுக்கப்புறம் தான் அந்த தோசையை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து லைட்டாக ஊற்றுங்க. ஊற்றுனீங்கன்னா அருமையாக பார்த்தீங்கன்னா ரவை தோசை மாதிரியே இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அமேசிங்காக இருக்கும். அது போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சாம்பார் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அர்ஜென்சியாக நீங்கள் செய்யணுன்னா இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லி எனக்கு கமெண்ட் மறக்காமல் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
இந்த முட்டை பரோட்டாவையும் செஞ்சு பார்த்துருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், செம்மையாக இருக்கா? பார்க்கவே நல்லா அமேசிங்காக இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிராண்ட்மாஸ் கிச்சன் டேனியல். தேங்க்யூ.